ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் காய்ஸ். அப்போ இந்த வீக்கெண்டு நம்ம இப்போ இந்த கேரளா சைடு ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வர்க்கலா. ஆமாம், கேரளாவில் வர்க்கலான்ற இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்டு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போட்டு காட்டுறேன். வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம யூடியூப் சேனலில் சேஃப் ரைடு, பாதுகாப்பான பயணத்திற்கு ஆம் என்று சொல்லுங்கள். விழிப்புணர்வு வீடியோ தான், என்ன ஹெல்மெட் போடாதவங்கள ஹெல்மெட் போடுங்கோ, ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்க கரெக்டான ஸ்ட்ராப்பை மாட்டுங்கோ. அந்த மாதிரி தான் நம்ம எப்பயும் சொல்லுவோம். ஒருத்தர் ஃபோன் பேசிட்டே போகிறார், பாவம் ஹெல்மெட்டையும் வச்சுட்டு வேற ஃபோன் பேசிட்டு போகிறாரு. ஆக்சுவலி ஹெல்மெட் எவ்வளோ இம்பார்ட்டன்றத ஒவ்வொருத்தவங்க காதலையும் போய் ஓடி இருக்க முடியல. அந்த மாதிரி ஹெல்மெட்டோட அருமை அவங்களுக்கு ஒரு சில இம்பாக்ட் நடக்கும்போது தான் அதோட அருமை பெருமை தெரியுது. என்ன அந்த இம்பாக்ட் கொஞ்சம் சின்னதாக நடக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க போட்டுடுறாங்க. சில பேர் லைஃப் டைம் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணி போடுறாங்க, சில பேர் பாதிலேயே விட்டுறாங்க. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு மீதியாக இருக்கு ஓகே அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறாங்க. இந்த இம்பாக்ட் லைட்டாக நடக்கும்போது ஒரு சின்னதை கீழே விழுகும் போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல அடிபடும் போதோ அந்த இடத்துல அவங்க ஹெல்மெட் போட்டுக்கும்போது ஆத்தாடி நம்ம அதுக்கெல்லாம் நிறைய தரம் ஹெல்மெட் போடாமல் தான் இருந்தோம், இந்த இடம் பற்றியா ஹெல்மெட் போட்டுருந்தனால தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். பெரிய இம்பாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. பாலிமர் நியூஸ்லேயோ இல்லை சன் நியூஸ்லேயோ வந்துட்டு போக வேண்டியதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போடுங்கோ, கவனமாக ஓட்டுங்கோ. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பஜாஜ் பிளாட்டினா 100cc பைக்கு. இது ஒரு நல்ல வெஹிக்கிள்ங்க, நல்ல மைலேஜ் கொடுப்பான். மாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருந்தான். 500 அதெல்லாம் போட்டோம்னா 500 அதுன்னு போட்டோம்னா மாதிரி தரமாக ஓடியான். இதுவே நம்ம இன்னொரு பையன் இருக்கான், பஜாஜ் டோமினா 400ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதே இவங்க வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லணும். ஆமாம், அவங்கள பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் காசுதான மனுஷன். பெட்ரோல் போடுறதுதான் தெரியும், திருப்பி போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. மைலேஜ்லாம் பார்க்காம தான் இருக்கணும், மைலேஜ் பார்க்காம தான் இருக்கு. கரெக்டாக இருக்கா? அவாட்டு பேசிட்டே வரேன், அதுலேயே வாய்ஸும் கேட்குதா? அப்படிதான் பல்பு வாங்கிட்டேன். வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேங்க. எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா உள்ள அப்லோட் பண்ணி பார்த்தோம்னா எல்லா வாய்ஸும் போயிடுச்சு, வாய்ஸே கனெக்ட் ஆகலை ஒழுங்காக.
கடைசியில் செக் பண்ணி பார்த்தா உள்ள மைக்கு போய் வந்து திருப்பி போய் மைக்கை போய் வாங்கிட்டு வந்து திருப்பி மாற்றி அதுக்கு இது பண்ணியிருக்கு. ஆமாம், வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி தான். எப்படி சொல்றது, நான் ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஒரு 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவேன். நான் போயிட்டு தான் இருக்கேன் பைபாஸ்லாம். அட்வான்டேஜ் சொல்லும்போது ஸ்பீட்ல பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஓட்ட உங்களுக்கு அது அப்படியே பழகிடும், உங்களுக்கு இதாயிரும். என்ன குஷன் சீட் வேணா அந்த வண்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மைலேஜ்லாம் நல்லா கிடைக்கும், சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. நீங்கள் ஐசிசி போகும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா இருக்கும், ஆனால் மைலேஜ் கிடைக்காது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பஜாஜ் பிளாட்டினா 100cc இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். மைலேஜ், எக்கனாமிக்ஸ். ஆமாம், நம்ம இந்த மாதிரி ரேஞ்சு கொஞ்சம் நடுத்தரமான வர்க்கம் ரேஞ்சுகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள், நல்ல கம்பெனி கொடுப்போம். ப்ராப்பராக எந்த வண்டினாலும் சரிங்க, சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணிடணும். இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இது எல்லாத்தையும் பீரியடிக்லேயும் வந்து செக் பண்ணணும். நீங்கள் ஷோரூம் தான் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஷோரூம் இல்லாமல் நீங்களே உங்களோட வீட்லேயே வச்சு மாற்றிக்கிறலாம், மாற்றி நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிறலாம். ஆமாம், அது ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்டாக கொஞ்சம் இதாகும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஷோரூமில் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அல்லது உங்கள் லோக்கல் மெக்கானிக்கில் ப்ரிஃபர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுங்க பைக்கை, சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த பெடஸ்ட்ரேஷன் கிராசிங்லாம் பாவம் மக்கள் கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு வழி விடலாம். ஏன்னா பாவம் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, உங்களுக்கு வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்ரா கிராசிங்ல வந்து நம்ம அவங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம நின்றணும் கொஞ்சம் செகண்டுக்கு. அவங்க கிராஸ் பண்ணி அவங்க அதாவது நிற்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ரொம்ப பக்கத்துலலாம் போய் நிற்கலாம் கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் போய் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி தான் இருக்கணும். நம்ம ஊரில் பிள்ளை அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த கோட்டுக்கிட்ட தான் நிற்கணும். ஆனால் நம்ம கோட்டுக்கிட்ட நிற்காட்டினாலும் அவங்கள பயன்படுத்தாமல் நின்னா கூட ஓகே தான். நிற்கணும், நிற்காம நம்ம மாட்டுக்கு அப்படி பக்கத்தில் போய் அப்படி பிரேக் அடிக்கிறது, ஒட்டி போய் நிற்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பய உணர்வை கொடுக்கும். இல்லைடா, ஏன்னா பெடஸ்ட்ரேஷன் கிராசிங்கை பொறுத்தளவுக்கு அதை வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணியே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. நீங்கள் கிராஸ் பண்ணுறவங்களும் சரி, அந்த இடத்துல சிக்னல் வந்து ரெட்டுன்னு இருந்தா பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இந்த ஆரஞ்சில் வரும்போதெல்லாம் கிராஸ் பண்ணாங்க. சில பேர் ஆரஞ்சு வரும்போது ஸ்லோ பண்ணுன்றதே மறந்து ஆரஞ்சு வரும்போது சும்மா ஜூன்னு ஸ்பீட் எடுக்கிறாங்க. ஆமாம், அது பல முறை சொல்லியாச்சு அவங்களுக்கு. அது ஏதோ இது சில பேரா சிக்னலில் நிற்கும் போது அந்த கிரீன் விழுகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்க. எப்போ கிளம்புறாங்கன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்ல இருக்கிற சிக்னல் வந்து அவனுக்கு ஆரஞ்சு போடுவாங்கல்ல, அப்போ அவன் வெளுத்துடுறது. ஆரஞ்சா ஓகேடா உனக்கு ஆரஞ்சு போடு வேண்டாம். நிற்கும் போது நான் நிற்கும் போது தான் சரி ஆரஞ்சு விழும்போது வேகம் போடுறதுன்னா சரி ஓகே வெளியே போகணும். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நிற்கிற இடத்துல இருந்து எடுக்கும் போதாவது கிரீன் கலர் சிம்பிள் வரும்போது கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தா என்ன பைக்கா, அப்பவும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள காப்பி எடுத்து அந்த சிக்னல்ல காப்பி எடுத்து நம்ம உல்டா பண்ணி போகணுமா என்னங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரோட் சேஃப்டியை இன்னும் கொஞ்சம் கூட மேம்படுத்தலாம். என்னுடைய கருத்து, நிறைய பேரோட கருத்தும் கூட இந்த மாதிரி யோசிச்சவங்களுக்கு. ஆமாம், இப்போ வேற என்ன ஸ்பெஷல்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை முக்கியமானதுங்க. எல்லாம் வண்டியும் கழுவியாச்சுங்க. இன்னும் 2 வண்டி